கோவை நஞ்சுண்டாபுரம் சாலையில் உள்ள சூப்பர் மார்க்கெட்டில் ஏற்பட்ட தீ விபத்தில் கடையில் இருந்த பொருட்கள் எரிந்து நாசமானது. நஞ்சுண்டாபுரம் சாலையில் இயங்கி வரும் ஸ்ரீ பாலாஜி ஹோம் நீட் சூப்பர் மார்க்கெட் என்ற பல்பொருள் அங்காடியில் மின்கசிவு காரணமாக தீ விபத்து ஏற்பட்டதாக கூறப்படுகிறது. சம்பவ இடத்திற்கு விரைந்த தீயணைப்புத் துறையினர் சுமார் 1 மணி நேரம் போராடி தீயை அணைத்தனர். சேலம் அருகே மாணவிகளிடம் பாலியல் சீண்டலில் ஈடுபட்ட அரசு பள்ளி ஓவிய ஆசிரியர் போக்சோ சட்டத்தில் கைது செய்யப்பட்டார். ஓவிய ஆசிரியர் தகாத முறையில் நடந்து கொள்வதாக மாணவிகள் பெற்றோரிடம் புகார் அளித்துள்ளனர். இதையடுத்து பெற்றோர்கள் அளித்த புகாரில் விசாரணை நடத்திய மல்லூர் காவல் நிலைய போலீசார் ஓவிய ஆசிரியர் சீனிவாசனை கைது செய்தனர். காஞ்சிபுரம் மாவட்டம் சிறுனை கிராமத்தில் உள்ள ஏரியில் அரசு நிர்ணயித்த அளவை விட அதிகமாக மணல் அள்ளுவதாக அப்பகுதி மக்கள் குற்றம் சாட்டினர். காஞ்சிபுரம் மாவட்டத்தில் உள்ள ஏரிகளில் மண் அள்ள அரசு அனுமதி அளித்துள்ள நிலையில் அனுமதிக்கப்பட்டதை விட 3 மடங்கு அதிகமாக மண் அள்ளப்பட்டுள்ளதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. 8 ஜேசிபி எந்திரங்கள் மூலம் தொடர்ந்து மண் அள்ளப்பட்டு வருவதாகவும் இதனால் நிலத்தடி நீர் குறையும் ஆபத்து ஏற்பட்டுள்ளதாக அப்பகுதி மக்கள் கவலை தெரிவித்துள்ளனர். அரசு அதிகாரிகள் உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் பொதுமக்கள் வலியுறுத்தியுள்ளனர். தாமிரபரணி ஆற்றில் மூழ்கி 15 வயது சிறுவன் பரிதாபமாக உயிரிழந்தார். கோட்டூர் பகுதியைச் சேர்ந்த மார்க் ஆண்டனி பள்ளி விடுமுறையொட்டி தாமிரபரணி ஆற்றில் நண்பர்களுடன் குளித்துள்ளார். ஆற்றின் ஆழமான பகுதிக்கு சென்ற மார்க் ஆண்டனி மூழ்கியதாக கூறப்படுகிறது. தகவல் அறிந்து வந்த தீயணைப்புத் துறையினர் சிறுவனை சடலமாக மீட்டனர். திண்டுக்கல் மாவட்டம் நத்தம் அருகே பெருமாள் மலையின் உச்சியில் தீப்பற்றியதால் பரபரப்பு ஏற்பட்டது. மூங்கில்பட்டி கிராமத்தில் உள்ள பெருமாள் மலையின் உச்சியில் பற்றிய தீ மலையின் கீழ்ப்பகுதிக்கு பரவ துவங்கியது. சம்பவ இடத்திற்கு விரைந்த நத்தம் தீயணைப்பு வீரர்கள் போராடி தீயை கட்டுக்குள் கொண்டு வந்தனர். இத்தீ விபத்தினால் மலைப்பகுதி முழுவதும் புகைமண்டலமாக காட்சியளித்தது. பல ஆண்டுகளாக தேடப்பட்டு வந்த மாவோயிஸ்ட் இயக்கத்தைச் சேர்ந்த கார்த்திக் என்பவரை கியூ பிரிவு காவலர்கள் சென்னையில் கைது செய்தனர். தேனியைச் சேர்ந்த கார்த்திக் என்பவர் தடை செய்யப்பட்ட மாவோயிஸ்ட் இயக்கத்தின் உறுப்பினராக இருந்து சட்டவிரோத செயல்களில் ஈடுபட்டதாக கைது செய்யப்பட்டு ஜாமீனில் வெளிவந்தார். இதையடுத்து கடந்த 2011ஆம் ஆண்டு முதல் தலைமறைவாக இருந்து வந்தார். இந்நிலையில் சென்னை சேப்பாக்கம் அருகே கார்த்திக்கை கியூ பிரிவு காவலர்கள் கைது செய்து நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்தனர். மாவட்டம் பெரிய முதலியார் சாவடியில் கொடூரமான முறையில் நாய் அடித்துக் கொல்லப்பட்ட சம்பவம் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. இங்குள்ள வீடு ஒன்றின் தகர கேட்டில் நாய் ஒன்று கயிற்றில் தொங்கவிட்டவாறு கொடூரமான முறையில் கொல்லப்பட்டிருந்தது. இதனை கண்டு அதிர்ச்சியடைந்த அக்கம் பக்கத்தினர் காவல்துறையினருக்கு தகவல் தெரிவித்தனர். அதன் பேரில் வழக்கு பதிவு செய்த காவலர்கள் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். சிவகங்கை மாவட்டம் திருப்பத்தூர் அருகே பள்ளி மாணவிக்கு பாலியல் தொல்லை கொடுத்ததாக சத்துணவு அமைப்பாளரை போலீசார் போக்சோ சட்டத்தில் கைது செய்தனர். பள்ளியில் பெண்கள் பாதுகாப்பு விழிப்புணர்வு நிகழ்வு நடைபெற்ற நிலையில் தனக்கு நடந்த கொடுமை குறித்து மாணவி புகார் அளித்துள்ளார். இதுகுறித்து மாவட்ட குழந்தைகள் நல பாதுகாப்பு அலுவலருக்கு தகவல் தெரிவிக்கப்பட்டது. அவர் நடத்திய விசாரணையில் உண்மை வெளிவந்த நிலையில் சத்துணவு அமைப்பாளர் சரவணனை போலீசார் கைது செய்தனர். கோவை அருகே சாலையின் தடுப்புச் சுவரில் கார் மோதிய விபத்தில் பெண் பரிதாபமாக உயிரிழந்தார். சென்னை வேப்பேரியைச் சேர்ந்த ஹரிகோவிந்த் தனது மனைவி தீபஹரியுடன் கேரளாவில் உள்ள உறவினர் வீட்டிற்கு சென்றுவிட்டு ஊர் திரும்பியுள்ளார். கோவை சேலம் நெடுஞ்சாலையில் ஆவரங்கம்பாளையம் பகுதியில் வந்தபோது கட்டுப்பாட்டை இழந்த கார் சர்வீஸ் சாலையின் தடுப்புச் சுவரில் மோதியது. இதில் தீபஹரி சம்பவ இடத்திலேயே பரிதாபமாக உயிரிழந்தார். ஹரிகோவிந்த் சேலம் அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வருகிறார். மகா கும்பமேளாவில் பங்கேற்ற நடிகை தமன்னா திரிவேணி சங்கமத்தில் புனித நீராடினார். உத்தரப்பிரதேச மாநிலம் பிரயாக்ராஜில் நடைபெற்று வரும் மகா கும்பமேளாவில் தினம்தோறும் கோடிக்கணக்கான பக்தர்கள் பிரபலங்கள் புனித நீராடி வருகின்றனர். அந்த வகையில் நடிகை தமன்னா தனது குடும்பத்தினருடன் புனித நீராடி வழிபாடு நடத்தினார். கவுஹாத்தியில் நடைபெறவுள்ள அரசு விழா ஏற்பாடுகளை ஆய்வு செய்ய சென்ற அசாம் முதலமைச்சர் ஹிமந்த பிஸ்வா சர்மா கலைஞர்களுடன் சேர்ந்து நடனமாடியது கவனத்தை ஈர்த்தது. அசாம் தேயிலை தொழிலின் 200வது ஆண்டை 8600 கலைஞர்களுடன் அரசு கோலாகலமாக கொண்டாட திட்டமிட்டுள்ளது. வரும் திங்கட்கிழமை நடைபெறும் இந்த நிகழ்ச்சியில் பிரதமர் மோடி சிறப்பு விருந்தினராக பங்கேற்க உள்ளார். இஸ்ரேல் பிணை கைதி ஹமாஸ் அமைப்பினருக்கு முத்தம் கொடுத்த காட்சி ஆச்சரியத்தை ஏற்படுத்தியுள்ளது. போர் நிறுத்த ஒப்பந்தத்தின் அடிப்படையில் 5 இஸ்ரேலிய பிணை கைதிகளை ஹமாஸ் அமைப்பு விடுவித்தது. அதில் ஒருவர் தங்களை அழைத்து வந்த ஹமாஸ் அமைப்பினரின் நெற்றியில் முத்தம் கொடுத்து மகிழ்ச்சியை வெளிப்படுத்தினார்.
திருப்பூரில் உரிய ஆவணங்களின்றி தங்கியிருந்த வங்கதேச நாட்டைச் சேர்ந்த 2 பேர் கைது செய்யப்பட்டனர். திருப்பூர் வடக்கு காவல் நிலைய காவலர்கள் ரோந்து பணியில் ஈடுபட்டிருந்த போது சந்தேகப்படும்படி நின்றிருந்த 2 பிடித்து விசாரணை மேற்கொண்டனர். அப்போது அவர்கள் வங்கதேசத்தைச் சேர்ந்தவர்கள் என்பது தெரியவந்தது. சட்டவிரோதமாக இந்தியாவுக்குள் ஊடுருவியதாக அப்துல் ஹுசைன் மற்றும் இப்ராஹிம் ஆகிய 2 காவலர்கள் கைது செய்து சிறையில் அடைத்தனர். இவர்கள் கடந்த 9 ஆண்டுகளாக திருப்பூரில் பின்னலாடை நிறுவனத்தில் பணியாற்றி வந்தது விசாரணையில் தெரியவந்துள்ளது. சவுதி அரேபியாவில் உயிரிழந்த கணவரின் உடலை இந்தியா கொண்டுவர வேண்டுமென திருவாரூர் மாவட்ட ஆட்சியரகத்தில் அவரது மனைவி கோரிக்கை மனு வழங்கினார். திருத்துறைப்பூண்டியைச் சேர்ந்த வீரமணி என்பவர் சவுதி அரேபியாவில் ஓட்டுநராக வேலை பார்த்து வந்த நிலையில் உடல்நலக்குறைவால் உயிரிழந்துள்ளார். அவரது உடலை இந்தியா கொண்டுவர நடவடிக்கை எடுக்க வலியுறுத்தி அவரது தாயாரும் மனைவியும் மாவட்ட வருவாய் அலுவலர் சண்முகத்திடம் கோரிக்கை மனு அளித்தனர். அதிமுக தொண்டர்களின் எண்ணமும் செயலும் விரைவில் வெற்றி பெறும் என முன்னாள் முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் கூறியுள்ளார். தேனி மாவட்டம் பெரியகுளத்தில் உள்ள இல்லத்தில் தனது ஆதரவாளர்களுடன் அவர் ஆலோசனை மேற்கொண்டார். அப்போது பேசிய ஓ பன்னீர்செல்வம் தன்னை முதலமைச்சராக்கிய அதிமுகவுக்கு நன்றி கடன் செலுத்தும் வகையில் உண்மையாக உழைக்க வேண்டுமென நினைப்பதாக கூறினார். எம்ஜிஆர் மற்றும் ஜெயலலிதாவின் ஆன்மா அதிமுகவை காப்பாற்றும் என்றும் ஓ பன்னீர்செல்வம் குறிப்பிட்டார். அரசு பேருந்து மோதி 8 வயது சிறுமி பரிதாபமாக உயிரிழந்தார். முதலியார் கோட்டை பகுதியைச் சேர்ந்த ஜனஸ்ரீ பள்ளி முடிந்து தனது தாயுடன் சென்றுள்ளார். அப்போது கருப்பட்டியில் இருந்து மதுரை பேருந்து நிலையம் நோக்கி சென்ற அரசு பேருந்து சிறுமி மீது மோதியது. இதில் ஜனஸ்ரீ பரிதாபமாக உயிரிழந்தார். சம்பவம் தொடர்பாக போலீசார் வழக்கு பதிந்து விசாரித்து வருகின்றனர். விருதுநகர் மாவட்டம் ஸ்ரீவில்லிபுத்தூர் அருகே நீர்நிலை ஆக்கிரமிப்பை அகற்ற பொதுமக்கள் எதிர்ப்பு தெரிவித்து அதிகாரிகளுடன் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். ஸ்ரீவில்லிபுத்தூர் அருகே வன்னியம்பட்டி காயல்குடி ஆற்றில் அரசு உதவி பெறும் பள்ளி மற்றும் தனிநபர்கள் ஆக்கிரமிப்பு செய்து சைக்கிள் நிறுத்துமிடம், கடைகள் உள்ளிட்டவை கட்டியதாக கூறப்படுகிறது. ஆக்கிரமிப்பை அகற்ற வருவாய்த்துறையினர் சென்றபோது பொதுமக்கள் அவர்களை தடுத்து நிறுத்தி வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். இதையடுத்து 3 நாட்கள் அவகாசம் வழங்கிவிட்டு ஆக்கிரமிப்புகளை அகற்றாமல் வருவாய்த்துறையினர் திரும்பிச் சென்றனர். தூத்துக்குடியில் தனியார் விடுதியில் நடைபெற்ற பாஜக கூட்டத்தில் அக்கட்சியின் சட்டமன்ற குழு தலைவர் நைனா நாகேந்திரனின் செல்போன் காணாமல் போனதால் பரபரப்பு ஏற்பட்டது. தனியார் விடுதியில் நடைபெற்ற மத்திய அரசின் பட்ஜெட் விளக்க கூட்டத்தில் கலந்து கொண்ட நெல்லை எம்எல்ஏ நயினார் நாகேந்திரனின் செல்போன் காணாமல் போனது. பாஜக தொண்டர்கள் செல்போனை பல இடங்களில் தேடியுள்ளனர். அவரது எண்ணுக்கு அழைத்தபோது அதை வைத்திருந்த நபர் ஒரே மாதிரி போன் என்பதால் தவறுதலாக எடுத்துவிட்டதாக நயினார் நாகேந்திரனிடம் செல்போனை ஒப்படைத்தார். திருப்பூரில் உரிய ஆவணங்களின்றி தங்கியிருந்த வங்கதேச நாட்டைச் சேர்ந்த 2 பேர் கைது செய்யப்பட்டனர். திருப்பூர் வடக்கு காவல் நிலைய காவலர்கள் ரோந்து பணியில் ஈடுபட்டிருந்த போது சந்தேகப்படும்படி நின்றிருந்த 2 பிடித்து விசாரணை மேற்கொண்டனர். அப்போது அவர்கள் வங்கதேசத்தைச் சேர்ந்தவர்கள் என்பது தெரியவந்தது. சட்டவிரோதமாக இந்தியாவுக்குள் ஊடுருவியதாக அப்துல் ஹுசைன் மற்றும் இப்ராஹிம் ஆகிய 2 காவலர்கள் கைது செய்து சிறையில் அடைத்தனர். இவர்கள் கடந்த 9 ஆண்டுகளாக திருப்பூரில் பின்னலாடை நிறுவனத்தில் பணியாற்றி வந்தது விசாரணையில் தெரியவந்துள்ளது. சவுதி அரேபியாவில் உயிரிழந்த கணவரின் உடலை இந்தியா கொண்டுவர வேண்டுமென திருவாரூர் மாவட்ட ஆட்சியரகத்தில் அவரது மனைவி கோரிக்கை மனு வழங்கினார். திருத்துறைப்பூண்டியைச் சேர்ந்த வீரமணி என்பவர் சவுதி அரேபியாவில் ஓட்டுநராக வேலை பார்த்து வந்த நிலையில் உடல்நலக்குறைவால் உயிரிழந்துள்ளார். அவரது உடலை இந்தியா கொண்டுவர நடவடிக்கை எடுக்க வலியுறுத்தி அவரது தாயாரும் மனைவியும் மாவட்ட வருவாய் அலுவலர் சண்முகத்திடம் கோரிக்கை மனு அளித்தனர். அதிமுக தொண்டர்களின் எண்ணமும் செயலும் விரைவில் வெற்றி பெறும் என முன்னாள் முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் கூறியுள்ளார். தேனி மாவட்டம் பெரியகுளத்தில் உள்ள இல்லத்தில் தனது ஆதரவாளர்களுடன் அவர் ஆலோசனை மேற்கொண்டார். அப்போது பேசிய ஓ பன்னீர்செல்வம் தன்னை முதலமைச்சராக்கிய அதிமுகவுக்கு நன்றி கடன் செலுத்தும் வகையில் உண்மையாக உழைக்க வேண்டுமென நினைப்பதாக கூறினார். எம்ஜிஆர் மற்றும் ஜெயலலிதாவின் ஆன்மா அதிமுகவை காப்பாற்றும் என்றும் ஓ பன்னீர்செல்வம் குறிப்பிட்டார். அரசு பேருந்து மோதி 8 வயது சிறுமி பரிதாபமாக உயிரிழந்தார். முதலியார் கோட்டை பகுதியைச் சேர்ந்த ஜனஸ்ரீ பள்ளி முடிந்து தனது தாயுடன் சென்றுள்ளார். அப்போது கருப்பட்டியில் இருந்து மதுரை பேருந்து நிலையம் நோக்கி சென்ற அரசு பேருந்து சிறுமி மீது மோதியது. இதில் ஜனஸ்ரீ பரிதாபமாக உயிரிழந்தார். சம்பவம் தொடர்பாக போலீசார் வழக்கு பதிந்து விசாரித்து வருகின்றனர். விருதுநகர் மாவட்டம் ஸ்ரீவில்லிபுத்தூர் அருகே நீர்நிலை ஆக்கிரமிப்பை அகற்ற பொதுமக்கள் எதிர்ப்பு தெரிவித்து அதிகாரிகளுடன் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். ஸ்ரீவில்லிபுத்தூர் அருகே வன்னியம்பட்டி காயல்குடி ஆற்றில் அரசு உதவி பெறும் பள்ளி மற்றும் தனிநபர்கள் ஆக்கிரமிப்பு செய்து சைக்கிள் நிறுத்துமிடம், கடைகள் உள்ளிட்டவை கட்டியதாக கூறப்படுகிறது. ஆக்கிரமிப்பை அகற்ற வருவாய்த்துறையினர் சென்றபோது பொதுமக்கள் அவர்களை தடுத்து நிறுத்தி வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். இதையடுத்து 3 நாட்கள் அவகாசம் வழங்கிவிட்டு ஆக்கிரமிப்புகளை அகற்றாமல் வருவாய்த்துறையினர் திரும்பிச் சென்றனர்.
தூத்துக்குடியில் தனியார் விடுதியில் நடைபெற்ற பாஜக கூட்டத்தில் அக்கட்சியின் சட்டமன்ற குழு தலைவர் நைனா நாகேந்திரனின் செல்போன் காணாமல் போனதால் பரபரப்பு ஏற்பட்டது. தனியார் விடுதியில் நடைபெற்ற மத்திய அரசின் பட்ஜெட் விளக்க கூட்டத்தில் கலந்து கொண்ட நெல்லை எம்எல்ஏ நயினார் நாகேந்திரனின் செல்போன் காணாமல் போனது. பாஜக தொண்டர்கள் செல்போனை பல இடங்களில் தேடியுள்ளனர். அவரது எண்ணுக்கு அழைத்தபோது அதை வைத்திருந்த நபர் ஒரே மாதிரி போன் என்பதால் தவறுதலாக எடுத்துவிட்டதாக நயினார் நாகேந்திரனிடம் செல்போனை ஒப்படைத்தார்.